கும்பம் வெச்சு செய்யறாங்க. அடிச்சாலும் தாங்கலாம்டா. இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. யாருங்க வச்சு செய்யறது? ராகுவா கேதுவா? கும்பராசியில ராகு உட்காந்துருக்காரு. கடந்த ஒரு வருஷமா அங்கதான் இருக்காரு. என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு? ஒரே கொடைச்சலா இருக்குங்க, மண்டை கொடைச்சலா இருக்கு, யோசிக்கவே விட மாட்டாருன்ற மாதிரி பல கும்பராசி நேயர்களுக்கு இப்படி ஒரு கருத்து நிலவிட்டே இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு அப்படின்றது எங்களுக்கு எப்பயுமே தேவை. எங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கும்பம் காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. இந்த ராசியோடைய அதிபன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சரி, சனி தான் இந்த ராசியோட அதிபனான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று சம்பந்தமான ஒரு ராசியாக இருக்கிறதுனால 2 கிரகங்களோட தாக்கம் வந்து இந்த ராசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து சனி, இன்னொன்று வந்து ராகு. ராகுவோடைய முழு கண்ட்ரோல் வந்து இந்த ராசி எடுக்குது. எப்படி எடுக்குதுன்னா, இது ஒரு காற்று. இதோட சிம்பிளே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு மனிதன் ஒரு பானையை வந்து முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு கொட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. காற்று ராசிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சிம்பிள். தண்ணி, அந்த பானையில தண்ணி இருக்கா இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்மளுக்கு அது புலப்படாது. பட் அந்த பானைக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்றத மட்டும்தான் இந்த இந்த ராசியோட சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என் ராகு அவ்வளோ சீக்கிரம் வெளியிடாது. பட் இந்த ராசியில வந்து பாருங்க, இந்த ராகுவானது கடந்த 1 வருடம் வந்து கடந்து வந்துட்டு இருந்தாரு. கடந்த வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா அவர் சதய நட்சத்திரத்துல இருந்தாரு. இப்போ அவர் வந்து பாருங்க அவிட்ட நட்சத்திரத்துல போறாரு. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே நட்சத்திரங்களை மாறிக்கிட்டே இருப்பாரு. இப்போ வந்து கும்பராசி, அடுத்த மகர ராசிக்கு போகும்போது அங்க வந்து அவிட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் உத்திராடம் இருக்கு இல்லைங்களா, சூரியனோட ஒரு நட்சத்திரம், அப்புறம் திருவோணம் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் அவர் வந்து கடந்து போய்கிட்டே இருப்பார். பட் இந்த ராகு பகவானவர் ஒரு காற்று ராசியை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஒருத்தர். பட் இந்த ராசிக்கு 7ல் இருக்கக்கூடியது கேதுங்க. எப்பவுமே ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ராசிக்கு 7ல் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து இருக்கும். ஒருவேளை ராசிக்கு 7ல் வந்து ராகு இருக்குன்னா ராசியில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கேது இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி தான் இருப்பாங்க. 180 டிகிரி ஆங்கிளில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து யார் இருக்கா? ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலயே வந்து உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப ஆட்சியா நான் வந்து இருக்கேன்ப்பா இங்க வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உங்களுடைய வேலை, உத்தியோகம், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவோட இணைவு வந்து இருக்கு. ராசிக்கு 7ல் ஆஸ் யூஷுவல் வந்து கேது. இதுதான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. ஸோ இப்போ இந்த ஜூன் மாதத்தில் நம்ம முதல் விஷயமா நம்ம என்ன பார்க்கணும், எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ராகு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராகு இந்த மாய வேலைகளை காட்டக்கூடிய இந்த ராகுக்கு கடந்த மாதங்களா குருவோட பார்வை கிடைச்சிட்டே இருந்துச்சுங்க. சரிங்களா? இனி அந்த குருவோட பார்வை வந்து ராகுக்கு சுத்தமாக கிடையாது. ராகு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் அது வந்து ஆடலாம். இன்னொரு நல்ல விஷயம், ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல கடந்துட்டாரு. இப்போ அவர் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துல என்ட்ராகி போயிட்டு இருக்காரு. இது அவிட்டம் வந்து கும்பத்துல தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கும்பத்துல மட்டும் இல்லை, மகரத்துல இதே அவிட்ட நட்சத்திரம் வந்து போகுது. ஸோ மகர கும்ப வீடுகளை இணைக்கக்கூடியது இந்த அவிட்ட நட்சத்திரம். ஏன்னா இது வந்து ஒரு அறுபட்ட ஒரு நட்சத்திரம். இது வந்து முழு நட்சத்திரம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து முழு நட்சத்திரம் கிடையாது. சுவாதி, அப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல வந்து திருவாதிரை, கும்பத்துல வந்து சதயம், இது எல்லாமே வந்து முழு நட்சத்திரத்துல வரும். பட் இந்த அவிட்டம் வந்து ஒரு வெட்டுப்பட்ட அறுபட்ட ஒரு நட்சத்திரமா இருக்கிறதுனால அவர் 2 வீடுகளை கடக்கும் போது இந்த நட்சத்திரத்துல பொறுமையா கடந்து வர்றாரு. அடுத்து ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறாரா கடக்கிறதுக்கு, டிசம்பர் மாதம் கடப்பாரு, கும்பராசியை விட்டு விலகி மகர ராசிக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் கடந்துட்டு தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் அவிட்டத்திலேயே சுத்தி வரப்போறாரு.
ஸோ அவிட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தான் கொஞ்சம் இதோட மேஜர் இம்பேக்ட், ராகுவோட மேஜர் இம்பேக்ட் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதுவும் கும்பராசிலையும் மகர ராசிலையும் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது மேஜர் இம்பேக்ட் இருக்கும். கரியர் வைஸ் இருக்கும்போது எப்படி இருக்கு? கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல கும்பராசிக்கு என்ன மாதிரி சேஞ்சஸை வந்து கொண்டு வர போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் வீட்டோட அதிபன் வந்து செவ்வாய். ஸோ அவர் எங்க இருக்காரு? 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போயிட்டு ரொம்ப ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதம் வந்து இந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தை நீங்க விட்டுட்டீங்க, இந்த மாதத்தை நீங்க வந்து ஒரு கணக்கே பண்ணலை, சரி இப்படி பார்த்துக்கலாம், இந்த ஒரு ப்ராஜெக்ட் தானே தள்ளி போடு, என்ன இப்போ பார்த்துக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பொறுமையெல்லாம் நீங்கள் இங்கே கடைப்பிடிக்க முடியாது. ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லி எடுத்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மாதம். உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளால் மேலே மேலே வளரக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ முயற்சிகளை சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து மறக்காதீங்க. கரியர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்கு தான் நமக்கு ஆல்ரெடி சனி ஒரு பக்கம் 2ஆம் வீட்டில், ராகு ஒரு பக்கம் ராசியில், 7ஆம் வீட்டில் தான் கேது உட்காந்துருக்காரு. என்னத்தை பேசாமல் சன்னியாசியாக கூட போயிடலாங்க. மேரேஜை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு என்னால் முடியலைங்க, மூச்சு விடவே முடியலைங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து புலம்புவீங்க. அதெல்லாம் வேண்டாம். இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், டெசிஷனே எடுக்காதீங்க, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா லவ்வும் ஒரு பக்கம் செட் ஆக மாட்டேங்குது, பிரேக்கப்னுது. இன்னொரு பக்கம் மேரேஜில் வந்து அதுவும் பிடிமானம் இல்லை. இந்த ராகுக்கு இதோட தொல்லை அப்படி. சரிங்களா? எதுவுமே முழுசாக முடிக்கவே விடாது. ஆசை மட்டும்தான் காமிக்க தவிர முழுசாக முடிக்கவே விடாது. ஸோ ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலும் அதை செய்ய விடாது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா டிசம்பர் மேலேருந்து நீங்கள் எடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டோட அதிபன் வந்து சுக்ரன். ஸோ உங்களுக்கு இப்போ அவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். போட்டி தேர்வு, எனிதிங், நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, பேங்க்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 பாசிட்டிவான மாதம் இந்த மாதம். பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். போட்டித் தேர்வில் வெற்றியாளராக வந்து நிற்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த மாதம். தைரியமாக பண்ணுங்க, எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி. உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி, ஜெயம் நிச்சயம். மகர ராசி பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்க வாழ்க்கைக்கு இது ஒரு அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், இல்லை திருக்கணித ஜாதகத்தின் முறைப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா எங்கிட்ட நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ.